வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 20 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். முருளோ மற்றும் டல்போட் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பாவை மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சாங் மற்றும் கோரியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. தாலி மற்றும் நாட்டி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, பேடா, காடி, கர்ரா, மூன், புரிக்பா, சிப்பி, சங்பா மற்றும் குஜ்ஜார். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும், தசஸ்லோகி மற்றும் வைதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை ஜப்பான் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நரசிம்மராவ் தலைமையில நடந்துச்சு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினோம். கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனம் பிரிவு 224 சொல்லியிருக்கோம். ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் பெண் கர்ணம் மல்லேஸ்வரி. கோல் எழுச்சி 1831 இருந்து 32 வரைக்கும் புத்த பகத் தலைமையில நடந்துச்சு. அருணாச்சல பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு 2 முக்கியமான பண்டிகை ரெக் பூரிபுட் மியோகோ ட்ரீ. இன்னைக்கான திட்டம் யுவா திட்டம். யுவா திட்டத்துடைய முழு விரிவாக்கம் இளைஞர்கள், வரவிருக்கும் மற்றும் பல்துறை ஆசிரியர்கள். இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு கல்வி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இந்த திட்டம் மூலமா இந்தியால 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு அவங்கள நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஊக்குவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராபர்டா மெட்சோலா. கிழக்கு கடற்படை 2024 சிறந்த கப்பலாக அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் இது ஐஎன்எஸ் டெல்லி. இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதையின் பெயர் என்ன? தானே போரிவலி இரட்டை சுரங்க பாதை. உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் 2024 வென்ற நாடு எது? இந்தியா. இந்த மாநில அரசு ஐடி சக்ஷம் யுவா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஹரியானா. எல்ஐசியின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சித்தார்த்தா மொகந்தி. சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஎஸ்இ உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியுடைய முதன்மை இயக்குனர் ஜெனரல். ஹிரலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். ஏஎஸ் ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ரவி அகர்வால் சிபிடிடி உடைய தலைவர். 35வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? இந்தியா மொத்தம் 4 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 4ல ஒரு தங்கம், 3 வெள்ளி. ஒரு தங்கம், 3 வெள்ளி. ராஜா அனிருத் ஸ்ரீராம் சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட் சவால்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. வேதியியல் கல்விக்கான நைவோம் பரிசு சவிதா லேடிஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய இளைஞர் பாராளுமன்ற திருவிழால முதல் பரிசு எத்தின் பாஸ்கர் துகளுக்கு கிடைச்சிருக்கு. மைக்கேல் தலகிராண்ட் ஏபல் பரிசு 2024 ஜெயிச்சிருக்காங்க. ஜீனா ஜஸ்டிஸ் 2024 கேம்பிரிட்ஜ் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. புர்கட் சோமா ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி போட்டியில முதல் பரிசு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க யுஜிசியின் திட்டத்தின் பெயர் என்ன? அஸ்மிதா அப்படிங்கிற திட்டம் மூலமா தான் இந்த திட்டத்தை இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல 22,000 புத்தகங்களை உருவாக்க போறாங்க. இது எந்த அமைச்சகத்தை கூட பண்ண போறாங்கன்னா கல்வி அமைச்சகமும் பாரதிய பாஷா சமிதி அப்படிங்கிற ஒரு கமிட்டி மூலமாவும் இந்த அஸ்மிதா அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. கால அட்டவணை, டார்வின் கோட்பாடு, ஜனநாயகம், அரசியல் கட்சிகள் இதெல்லாமே 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்துல இருந்து என்சிஆர்டி நீக்கியிருக்காங்க. எடின்பர்க் பல்கலைக்கழகம் ஹிந்தி மொழியில பாடப்பிரிவுகளை துவக்கியிருக்காங்க. ஐஐடி டெல்லி அபுதாபில அதோட வளாகத்தை நிறுவியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய 21வது ஐஐஎம் மும்பை. தேசிய போர் நினைவு அத்தியாயத்தை என்சிஆர்டி வகுப்பு 7ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ஸ்வயம் பிளஸ் பிளாட்ஃபார்மா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச நீதிக்கான உலக தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூலை மாசம் 17ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம்.
மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். 2301 மருத்துவ சாதனங்கள் பற்றிய விரிவான நிலையான தகவல்களை வழங்க உலக சுகாதார அமைப்பால் தொடங்கப்பட்ட ஆன்லைன் தளத்தின் பெயர் என்ன? MVDEVIS. இந்த ஆன்லைன் தளத்தை தான் உலக சுகாதார அமைப்பு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இது மூலமா யாருக்கெல்லாம் இந்த மருத்துவ சாதனங்களை பத்தி தெரிய வேண்டியிருக்கோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பியாவில் முதல் முறையாக மாதவிடாய் விடுப்பு வழங்கும் சட்டத்தை இயற்றிய முதல் நாடு ஸ்பானிஷ். வங்காளதேசம் இந்தியாக்கிடையே ஒரு குழாய் திட்டம் திறந்து வச்சிருக்காங்க. IIT மெட்ராஸ் தான்சானியால அதனுடைய முதல் வளாகத்தை அமைச்சிருக்காங்க. ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு நகரம் அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமா அறிவிச்சிருக்காங்க. கிழக்கு தோமோர் நாட்டுல இந்திய தூதரகம் திறக்கப்படும் இந்திய நாடு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சில கட்டி வச்சிருக்காங்க. கதரகாம எசலா திருவிழாவை கொண்டாடும் நாடு எது? இலங்கை. ஸ்ரீலங்கா நாடுதான் இந்த கதரகாம எசலா அப்படிங்கிற திருவிழா வருஷந்தோறும் கொண்டாடுவாங்க. மணிப்பூர் மாநிலம் ஹுன்தாடோ சாங்காய் மைஹாக்ஷங்குபாய் கானுகாய் யோஷன். நாகாலாந்து மாநிலம் சுக்ருனி மோட்சிமோங் ஷக்ரேனி பூஷி ஜூபா ஆலியாங் மானியூ. நேபாள் நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்தமங் பழங்குடியினர் சமூகத்தினர் சோனம் முலுசர் பண்டிகை கொண்டாடுவாங்க. அருணாச்சல பிரதேசம் கோரசம் கோரா. அது மட்டும் இல்லாம அருணாச்சல பிரதேசத்துடைய நிஷி பழங்குடியினர் லாங்டே அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுவாங்க. மேகாலயா மாநிலம் செக் கிக்லாங். லடாக் கெமிஸ் திருவிழா. இந்த கெமிஸ் திருவிழா ஒரு திபெத்திய புத்த மதம் திருவிழான்னு சொல்லலாம். இது யாருக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா குரு பத்ம சாம்பாவோட நினைவு தினமா கொண்டாடுறாங்க. இந்த திருவிழால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில புத்த துறவிகள் சாம் அப்படிங்கிற நடனம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பின் வருவனவற்றில் மறைமுக வரி எது? விற்பனை வரி தான் மறைமுக வரி. அதை தவிர வருமான வரி, மாநகராட்சி வரி, பரிசு வரி இதெல்லாமே நேரடி வரி.